ரொம்ப நிறைய கதைகளில் படிச்சிருக்கோம். நம்ம பொன்னியின் செல்வனில் வரக்கூடிய கொடும்பாளூர் வானதி பற்றி நம்ம கதைகளில் படிச்சிருக்கோம். அது கற்பனை கதாபாத்திரமா இல்லை நிஜ கதாபாத்திரமான்னு தெரியல. மேற்கு தொடர்ச்சி மலையோட பெரும்பான்மை கேரளத்துக்குள்ளதான் இருக்கு. ஆனா நீங்க இந்த மலையை பத்தி எழுதப்போ இது தமிழகத்தின் மலைகள்னு மட்டும் எழுத முடியும் என்னைக்குமே. அப்ப அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் 2 மாநிலங்களுக்கும் பொதுவானவை அப்படிங்கிற பார்வையில தான் நீங்க எழுதணும். இன்னைக்கு பல அரசியல் சர்ச்சைகள் உண்டு. இந்த பாட்டோட அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, உலகத்தில் இருக்க அறிவு செல்வத்தெல்லாம் ஒரு தராசில் ஒரு பக்கத்துலையும், மதுரையில் இருக்கக்கூடிய அறிவு செல்வங்களெல்லாம் ஒரு தட்டிலையும் வச்சா மதுரையில் இருக்க அறிவு செல்வங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து மற்ற தட்டு அப்படியே மெழுந்து மேலே ஏறிடுமா, மதுரையோட அறிவு செல்வங்கள் அப்படியே தட்டு கீழே இருக்குமா. சதன் வாய்ஸ் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ஆண்டு வாழ்த்து. போன முறை சதன் வாய்ஸில் வந்து ஒரு பயணம் போயிருந்தோம் சித்தர் மலைக்கு. அதுக்கு உங்கள்கிட்ட வந்து ரொம்ப பெரிய ஆதரவு இருந்தது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல் இந்த முறை வந்து கொடுங்காலூரில் இருக்கக்கூடிய மூவர் கோயிலுக்கு நம்ம பயணப்பட்டிருக்கோம். இந்த பயணத்தில் நம்மளோட வழக்கம் போல் நண்பர் சித்திரவதிக்காரனும் நண்பர் சேவற்குடி செந்திலும் நான் உங்கள் ரகுநாத்தும் இணைந்திருக்கோம். இதோட இந்த முறை எங்களுக்காக அவரோட காரை எடுத்துகிட்டு வந்திருக்காரு மருத்துவர் ராஜண்ணா அவர்கள். அவர்களுக்கும் எங்களோட நன்றி. நீங்களும் எங்களோட பயணத்தில் இணைஞ்சு வாங்க, பயணிப்போம். கொஞ்சம் கட்டுரைகளோட சேர்த்து மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லி ஒரு அறிமுக கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பகுதின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ வரிசையாக இப்போ மதுரைக்கு அழகுவேல் இருக்குன்னா நடுவில் 10 ஊர் இருக்கும் இல்லையா, ஒரு பேரோட சேர்த்து போடுறபோது தான் சரி இது வந்து அழகுவேல் பாதை தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே தல்லாகுளத்தில் ஆரம்பித்து பொய்யக்கரட்டி வரைக்கும் உள்ள பாதை பூராமே எப்படி இந்த அழகுவேல் சார்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கும், இல்லைன்னா நீர் சார்ந்த பேர்களாக இருக்கும். ஒரு சுந்தர் இதுக்கு மிகச்சிறந்த அடையாளம் திருப்பரங்குன்றம் மலையவே எடுத்துக்கலாம். நீங்க ஒரு பக்கம் திருப்பரங்குன்றம், இன்னொரு பக்கம் தென்பரங்குன்றம், மேல சிக்கந்தர் மலை, இப்படி பல பகுதிகளா ஒரு ஒரு அடையாளங்களோட அந்த மலை பிரிஞ்சிருக்கு இல்லையா. ஆனா மொத்தமா நம்ம பாக்குறப்ப ஒரு மலைன்னு சொல்றோம். ஒரே ஒரு பக்கம் பார்த்தாதான் ஒரு பெரிய குன்றா தெரியும். ஆமா, தூரத்துக்கு மதுரையில இருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு அகலமா தான் தெரியாது. ஆமா, அவரு ஆரம்பிக்கிறது அப்படி ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த நாவல் இருக்குல்ல, ஆழிசூழ் உலகம் இருக்குல்ல, அதுல ஜோடி குரூஸ் ஆரம்பிக்கிறப்ப அப்படித்தான் இடதுபுறம் பார்க்கையில் மேற்கு மலைகள் தான் சொல்லுவாரு. மேற்கு தொடர்ச்சி மலைகள் கூட சொல்ல மாட்டாரு. எனக்கு மேற்கால இருக்க மலை. அப்ப அவ்வளவு தொலைவில் இருந்து அவங்க ஒரு ஒரு திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தோட இன்டீரியர்ல இருந்து பாக்குறப்ப கூட தெரியும் அளவு பிரம்மாண்டம் கொண்ட ஒரு மலை தூரத்துல இருந்து பாக்குறப்போ உங்களுக்கு ஒற்றை என்டிட்டியா தான் தெரியும், ஒரு ஒரு பொருளா தான் தெரியும் உங்களுக்கு. அப்ப நீங்க அதன் அருகில் போய் அதற்குள்ள பயணப்படுறப்பதான் அதனுடைய கிளைகள், அதனுடைய பிரிவுகள், அதற்குள்ள அமைந்திருக்கும் மலை மேல் இருக்கும் மலை குன்றுகளும் கணக்குல வரும். இப்ப நான் இங்க இருந்து கிளம்பி நாங்க என்ன பண்ணோம், கம்பம் போய் கம்பம்மெட்டு வழியா மேலே ஏறணும். கம்பம்மெட்டு வழியா மேலே ஏறி அணக்கரான்னு ஒரு இல்ல வந்தான்மேடு, புளியங்குளம் வழியா போய் கேரளா ஆரம்பிச்சது. கேரளா வந்து கம்பம்மெட்டு ஏறின உடனே கேரளாவோட சோதனை சாவடி வந்துடும். அந்த சோதனை சாவடி தாண்டதுல இருந்து கேரளா, அதேதான் போடி மெட்டுலையும் அந்த மெட்டோட தமிழக கேரள எல்லை வந்து பிரிஞ்சு. அப்ப நீங்க அதை தாண்டி குமிழியில ஏறுறப்ப எப்படிதான் மலை ஏறிய முடிச்ச உடனே கேரள எல்லை ஆரம்பிக்கும். அப்ப தமிழகத்துக்கு இந்த பகுதியில ஒதுக்கப்பட்ட இது என்ன அப்படின்னா கிழக்கு நோக்கி இருக்கும் சரிவுகள் மட்டும்தான். அதுல உங்களுக்கு அதிகமா கிடைச்சது எந்த மலையோட தொடர்ச்சி அப்படின்னா பழனியும் நம்மளோட கொடைக்கானல் மலை இருக்கு இல்லையா, தாண்டி மலைகள். இந்த பகுதிகள் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ள நீண்டு வருது தெற்கு பகுதியில. மத்தபடி பாத்தீங்கன்னா இங்க இருந்து குற்றாலம், ராஜபாளையம், நீங்க காளிகேசம் வரைக்கும் போனீங்கன்னாலும் அந்த ஒரு சின்ன பிட்டு களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கான மலையும் அதற்கு பின்னால் இருக்கும் கொஞ்சம் மலைப்பகுதிகளும் தான் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கும் அடர்ந்த வனப்பகுதிகள். அதை விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட பெரும்பான்மை கேரளத்துக்குள்ளதான் இருக்கு. ஆனா நீங்க இந்த மலையை பத்தி எழுதப்போ இது தமிழகத்தின் மலைகள்னு மட்டும் எழுத முடியும் என்னைக்குமே. அப்ப அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் 2 மாநிலங்களுக்கும் பொதுவானவை அப்படிங்கிற பார்வையில தான் நீங்க எழுதணும். இன்னைக்கு பல அரசியல் சர்ச்சைகள் உண்டு. தேவிகுளம் பீர்மேட்டை நம்ம விட்டு கொடுத்துட்டோம், கன்னியாகுமரி வந்து கேரளாவுக்கு கொடுத்துட்டு தேவிகுளம் பீர்மேடு தமிழ் மக்கள் எடுத்திருக்கணும், ஏன்னா இங்க வந்து தமிழ் மக்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு அரசியல் சர்ச்சை. அதனால ஒரு பாதிப்பு பெருசா கிடையாது யாருக்கும். எப்பயோ பண்ணது அது அப்படித்தான் இருக்குது, அது அப்படித்தான் இருந்துட்டு போகுது. அதை சீன்றதுல நம்ம நோக்கம் இல்லை. அந்த இடத்துல நம்ம அதை பத்தியே பேச போறதில்லை, அந்த அரசியலுக்குள்ளேயே போகல. இது முழுக்க முழுக்க சூழலியல் சார்ந்து
என்ன சொல்றது, அந்த மலையோட வரலாறு, அந்த மலையோட குறிப்பிட்ட இடத்துக்கான இன்னொன்னு தகவல் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு மிலாமலைன்னு ஒரு ஊர் இருக்கு. ஏன் மிலாமலைன்னு கூப்பிடுறாங்க, எதற்காக அந்த பேர் வருது? அப்ப பருந்தும் பாறான்னு ஒரு பேர் இருக்கு. பருந்தும் பாறை, அந்த பாறை பருந்து மாதிரி இருக்குதா? இப்ப யானைமலைன்னு சொல்லியிருக்கோம், நாகமலைன்னு இருக்கும், பாம்பு மாதிரி இருக்குது. அப்ப இந்த மலைக்கு மிலாமலைன்னா அப்ப மிலாக்கள் அதிகம் இருந்த மலையா? அப்ப இது போல 1000 கேள்விகள் வருது இல்லையா? இது போக எண்ணிலடங்கா நதிகள், எண்ணிலடங்கா ஆறுகள், எண்ணிலடங்கா ஓடைகள் உண்டு. பேரே தெரியாத ஓடைகள் உண்டு. இவ்வளவு பெரிய மலையை நீங்க எழுதணும் அப்படின்னா, இதை பத்தி எழுதணும் அப்படின்னா, நீங்க தினமும் ஒரு இது எழுதுன, ஒரு கட்டுரை எழுதுனீங்கன்னா கூட உங்க வாழ்நாள் பத்தாது. அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான உழைப்பு அந்த மலைகளை பத்தி தெரிஞ்சுக்க, அதை பத்தி எழுதுறதுக்கு தேவைப்படும். இந்த இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நாங்க வந்து நீங்க சென்னைக்கு வடக்க, சரியா, இந்த திருப்பதி மலைத்தொடர்கள் இருக்கு இல்லையா? இந்த திருப்பதி மலைத்தொடர்கள்ல வந்து சில மலைகள் உண்டு, குன்றுகள் உண்டு. இதுல வந்து வெங்கடகிரி அப்படின்னு ஒரு குன்று இருக்கு. இந்த வெங்கடகிரி என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு ஓரளவுக்கு இப்படி சரிவோட போற மலை. கடைசி ஒரு 200-300 மீட்டர் வந்து அப்படியே செங்குத்தா இருக்கும். டேபிள் டாப் மவுண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே நெட்டுக்கு அப்படியே புடைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நீங்க சைட்ல இருக்க பாறைகள்ல படிக்கட்டுகள் மாதிரி செஞ்சிருக்காங்க, அதுலதான் ஏறி மேல போகும். அங்க மேல போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து பழைய காலத்து கட்டிடங்கள் கொஞ்சம் இருக்கு. ஒரு சின்ன கோயில் இருக்கு. சின்ன கோயில்னு என்ன, அது கட்டிடம், கோயில் கட்டிடம். அதுக்குள்ள யாரோ வந்து ஒரு சின்ன சாமி சிலையை வச்சிருக்காங்க. மற்றபடி அந்த மொத்த இதுவும் அந்த கட்டிடம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த இடமும் இடிஞ்சு போனது, பாலடைஞ்சது, முழுக்க புதர் மண்டி. அந்த இடத்துல வந்து தங்கல்லாம் முடியாது, முழுக்க பாம்புகள், பூச்சிகள் இப்படி இருக்கிற இடம் தான். இந்த மலையில ஏறி நாங்க இரவு தங்குறோம். தார்பாயெல்லாம் விரிச்சு நாங்க இரவு தங்குறோம். இரவு தங்கிட்டு அதிகாலை எழுந்து நைட்டு பயங்கரமான புயல், மழை தண்ணி எல்லாம் வந்து நாங்க உணவு செஞ்சுட்டு இருந்ததெல்லாம் அணைச்சிட்டு போய் இருந்த பிஸ்கட்டு, சாக்லேட்டு, இப்படியான இந்த பருப்புகள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு காலையை தள்ளிட்டு அந்த மலையில சும்மா மேலாப்புல நடந்துட்டு இருக்கோம். அந்த மலைக்கு மேல ஒருத்தர் ஆடு மேய்ச்சிட்டு வர்றாரு. ஆடுகள் ஏறி வந்து அந்த மலைக்கு மேல மேயுது. அப்ப அவர் அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறப்ப அவரோட பேச்சு கொடுத்தது. அவர் அந்த ஊருக்காரரு, அந்த கிராமத்துக்காரர், தெலுங்குக்காரர். அவர்கிட்ட பேசிட்டு இருந்தப்ப அவர்கிட்ட நாங்க பொதுவா சும்மா கேள்வி இருந்தப்ப அவர்கிட்ட வந்து நீங்க மெட்ராஸ்க்குலாம் வந்திருக்கீங்களா, அந்த பக்கம் தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல ஹைதராபாத் அப்படிலாம் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்ப அவரு இல்ல நான் அங்கெல்லாம் போனதில்லை அப்படின்னு. ஏன் அதெல்லாம் போய் பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா அப்படின்னு. இந்த மலையவே நான் இன்னும் முழுசா பார்க்கலையே, இந்த மலையவே நான் இன்னும் முழுசா பார்த்து முடிக்கல, எனக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ஒரு சின்ன மலைத்தொடர், ஓகே, அந்த மலைத்தொடரை முழுசா பாக்குறதுக்கு அவர் வாழ்நாள் பத்தல. அவருக்கு இருக்கு 70-80 வயசு இருக்கும். ஒரு பெரிய வலிச்சுக்கிட்டு அவர் வாட்டுக்கு ஒரு கட்டையை வச்சுக்கிட்டு ஆடு மேய்ச்சி திரிகிறாரு. சிறுத்தைகள் இருக்கும். சிறுத்தைகள் வந்து டாக்குமெண்ட் ஆயிருக்கு அந்த ஏரியால இருக்கிறது. அந்த மலைகளுக்குள்ள செம்மர கடத்தல்கள் நிறைய நடக்கும். நக்சலைட்டுகள் நடமாட்டம் உண்டு. அந்த மலை மேலே தங்கியிருக்காங்க. அங்க மற்ற மனிதர்கள் வேட்டையாடுறவங்க வந்து தங்குறதுக்கான பொருட்கள்லாம் ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. அரிசி மூட்டைகள் சில இடங்கள்ல ஒளிச்சு வச்சிருக்காங்க. சில இடங்கள்ல விளக்குகளுக்கான எண்ணெய் ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே இது நான் சொல்ற காலகட்டம் 2009, 2010. இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ஆனா அந்த காலத்துல அப்படி ஒரு இது இருந்தது. அப்ப அந்த மலையிலேயே வாழ்ந்து அந்த மலையிலேயே வாழ்க்கையை முழுக்க செலவு செஞ்ச ஒருத்தராலேயே ஒரு ஒரு குறிப்பிட்ட பரப்பளவு உள்ள மலையை முழுசா பார்க்க முடியலன்னு சொல்றாரு. அப்ப நம்ம இவ்வளவு பெரிய மலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு பயணப்படணும், எவ்வளவு தூரம் தெரிஞ்சுக்கிறது. அதுவே ஒரு பெரிய என்ன சொல்றது, வாழ்நாள் கனவுன்னு வச்சுக்கிறது, கனவு திட்டம் மாதிரி தான் இருக்கும். இது ஒரு கனவு திட்டமா தான் வரணும். ஏன்னா அத சின்ன சின்ன தொகுதியா போட்டு நீங்க எழுதுறதுல பிரயோஜனம் கிடையாது. அது ஒரு ரெஃபரன்ஸ் மேனுவல் மாதிரி வரணும். ஐயோ எவ்வளவு அழகா போகும் தெரியுமா மலை. இப்ப கிட்டத்தட்ட இப்ப நீங்க சொன்ன தீம் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஆரவழியே அதே மாதிரி தானே. நம்ம பெருசா ஆரவழி சொன்னாலுமே அவங்க அந்த சின்ன சின்ன குன்றா 100 மீட்டர் 150 மீட்டர் அந்த மாதிரி வச்சிருக்கின்றப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லைஃப் ஸ்டைலு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பன்முகத்தன்மை கொண்டாடுறது தான் வந்து முக்கியமானது. மதுரையிலிருந்து திருச்சி போகிற பாதையில் கொடுங்காலூர் சத்திரம்
அந்த ஊரோட விளக்குல இருந்து நம்ம அப்படியே திரும்புனோம் அப்படின்னா, உள்ள ஊருக்குள்ள போகக்கூடிய பாதை வருது. அது ஊருக்குள்ள போற பாதையில நம்ம போயிட்டே இருந்தோம்னா, கொடுங்காலூர் அப்படிங்கிற ஒரு போர்டு வருது. அந்த போர்ட கடந்து நம்ம வந்த உடனே நமக்கு அந்த கோவில் கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருது. வாங்க பார்க்கலாம். இது வந்து கொடும்பாளூர் மூவர் கோயிலுக்கு வந்துட்டோம். மூவர் கோயில்னா 3 கோயில் இருக்கணும், 2 தான் இருக்குது. மிச்சம் ஒன்று எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்குது. எவ்வளவு அற்புதமாக அந்த சிம்ம வரிசையை வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப பிடிச்ச ஏரியா அப்படின்னு சொன்னால், இந்த லிங்கத்துக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து ஆவுடை அப்படின்னு சொல்லுவாங்க. அது லிங்கம் அப்படின்வாங்க. கீழே இருக்கிறது ஆவுடை, மேலே இருக்கிறது வந்து லிங்கம். இது பண்ணி இது வந்து அந்த சிம்மம்லாம் முன்னாடி பெண்களுக்கு வந்துட்டு ஆவுடையம்மாள்னு பேர் வைப்பாங்க இல்லையா? அவங்களுக்கும் ஆவுடையப்பன் இருக்குல்ல, ஆவுடையப்பன். ஆவுடையப்பன். இல்லை, இந்த நுணுக்கமான வேலைப்பாடு மட்டும்தான் இதுலேயே. இந்த பூ இதில் தான் ட்ரெஸ் பேட்டர்னாக இருக்குது. ஆர்கியாலஜிக்கல் சைட் ஆயிடுச்சு. ஆமாம், லிங்கம்லாம் வெளியில் இருக்கு. நம்ம இந்த இடம் வந்து எல்லாம் படிக்கும்போது பழுவேட்டரையர் இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? பழுவரையர் அந்த மாதிரி, அது மாதிரி சோழர்களோட ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு சிறு குடி தான் வந்து அவங்க வந்து சிற்றரசர்கள் மாதிரி இருந்தாங்களே. அதில் தான் அந்த இருக்குவேளியர் வந்து வர்றாங்க. அந்த இருக்குவேளியர்களோட கட்டடக்கலையில் அதை சேர்ந்த ஒருத்தர் கட்டினது தான் நம்ம மூவர் கோயில். அவர் பேர் பூதி விக்ரமகேசரின்னு. பூதி விக்ரமகேசரி. பூதி விக்ரமகேசரி தானே. முதல்ல நம்ம சாந்தலிங்க கூட வந்தோம். அப்போ வந்து ஒரு 15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஐயா வந்து பேச வரும்போது இதை வந்து இந்த மாதிரி பிரிக்கலை. நம்ம இந்த மாதிரி மரத்தடியில் உட்காந்து ஐயா இந்த இடத்துக்கிட்ட தான் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கட்டடங்கள்லாம் இருக்கிற இடத்துக்கிட்ட தான். இதுதான் 3வது இருந்தது. இப்போ இந்த முதல் கோயில் இது மட்டும் இருக்கு. இங்கே தான் வந்து சுந்தர்காளி சாரோட காகா சப்த சகி இருக்குல்ல, அதோட அட்டப்படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலை இருக்கும். மகாரதோரண வருஷா தேவவன. இன்னொன்று, இந்த கோயில் வந்து நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு முன்னாடி உள்ள கோயில். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படின்னா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேட்டர்ன் இருக்கு. அந்த இது வந்து டிட்டோவாக இருக்கும். சிம்மக்கிணறு அது இங்கே இல்லையோ? கீழே இதில் போனோம்னா, ஆனால் கங்கை கொண்ட சோழபுரத்துலேயே ஒரு கிணறு ஒன்று இருக்கும். சிம்ம முகத்தோடு இருக்கும். அதை நினைச்சேன். பொதுவாக தேசத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம். சோழர்களோட சிற்றரசுக்குள்ள பாண்டியர்களுக்கு என்ன வேலை? மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன். கரெக்டாக சுந்தரன்றத பேரை பதிவு பண்ணிட்டீங்க. அந்த இருக்கு பாருங்க, அந்த அட்டப்படம், அந்த சிலை, அந்த 2வது தளத்துல 3ல இப்போ இது மட்டும்தான் இருக்கும். அந்த கோயில் இது மட்டும் இருக்குல்ல, இந்த அதிஷ்டானம் மட்டும்தான் இருக்கு. அப்ப இதெல்லாம் கீழே இருக்கிறது மட்டும் அடிப்பகுதி தான் தளம் மட்டும். இதுதான் அந்த 3வது கோயில் இருந்த இடம். நம்ம கொடும்பாளூர் பற்றி இந்த கோயிலெலாம் கட்டுறதுக்கு முன்னாடி சிலப்பதிகாரத்தில் ஒரு குறிப்பு இருக்குது. அவங்க கோவலனும் கண்ணகியும் கவுந்தேடிகளோட வரும்போது அவங்க வந்து கொடும்பாளூர்கிட்ட நிற்பாங்க. மதுரைக்கு போகிறதுக்கான வழியை வந்து இதுன்றப்ப வந்து கொடும்பை கோட்டம் அப்படின்னு தானே டாக்டர் வரும் அந்த வரி. இங்கே இருந்தால் வழி சொல்லுவாங்க. வழிக்கு மதுரைக்கு வந்து இப்போ 3 வழியாக போகலாம். 3 வழி இருக்கு. 3வது தெரியும். இப்பயுமே நம்ம அப்படி தான். இப்போ நம்ம நடுவில் இருக்க பாதை வழியாக தானே வந்தோம். இன்னொரு பாதை வந்து தென்னவன் சிறுமலைன்னு சொல்லி சிலப்பதிகாரத்தில் சொல்கிற மாதிரி தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். ஆனால் பாண்டியனை தென்னவன்றதை ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்களே. இது பண்ணி நீங்கள் பரிபாடல் ஒரு பாடல் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, உலகம் ஓர் நிறையாய் தான் ஒரு நிறையாய் புலவர் தன் புலக்கோளால் தூக்க உலகனைத்தும் தான் வாடாத தன்மையத்தே
தென்னவன் நான் மாட கூடல் நகர் அப்படின்றாரு. இந்த பாட்டோட அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, உலகத்தில் இருக்க அறிவு செல்வத்தெல்லாம் ஒரு தராசில் ஒரு பக்கத்துலையும், மதுரையில் இருக்கக்கூடிய அறிவு செல்வங்களெல்லாம் ஒரு தட்டிலையும் வச்சா மதுரையில் இருக்க அறிவு செல்வங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து மற்ற தட்டு அப்படியே மெழுந்து மேலே ஏறிடுமா, மதுரையோட அறிவு செல்வங்கள் அப்படியே தட்டு கீழே இருக்குமா. அந்த அளவுக்கு வந்து நிறைய இலக்கியங்கள் தோன்றி இருக்கு அப்படின்றது தான் இந்த பாடலோட பொருள். அதுவும் தென்னவன் நான் மாடக்கூடல்னு மதுரையவே ஒரு குறிப்பிடுறாப்புல. ஆமாம், சு வெங்கடேஸ்வரோட வைகரை நகரில் கூட வந்து அவர் இந்த இதை வந்து மேற்கோள் காட்டியிருப்பார். இந்த பாடல் உலகின் இல்லை உலகின் மற்ற பழமையான நகரங்களையும் வந்து மதுரை நகரத்தையும் நீங்கள் வந்து ஒப்பிட்டு வந்து ஒரு தராசில் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து மதுரை நகரம் வந்து மேலோங்கி நிற்கும். அது பரிபாடலில் இருக்கிறதா. ஸோ அந்த இதை வந்து சு வெங்கடேசன் வந்து வைகரை நாகரிகம்ல வந்து அவர் வந்து பதிவு பண்ணியிருப்பார். அதை அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. அதனால தான் வந்து ரொம்ப தொன்மையான நகரமாக வந்து மதுரை வந்து இன்னமும் விளங்கிட்டு இருக்கு. அதுக்கான கூறுகள், பண்பாட்டு கூறு இன்னமும் மதுரை எச்சமாக இந்த இப்போ நம்ம இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு அடுக்குலையும் ஒரு விதானத்தில் பார்த்தீங்க, ஒவ்வொரு அடுக்குலையும் ரொம்ப அழகான சிலை இருக்கும். அதில் ஒரு இதே மாதிரி சில ஒரு கழுகுமலையில் இருக்கும். அந்த ஒரு சிவன் வந்து அந்த பார்வதியோட அந்த பேசிக்கிட்டு இருக்க ஒரு உரையாடல் இருக்கு இந்த மேலே. அந்த காட்சி வந்து ரொம்ப அழகான காட்சி. அந்த ஒரு நம்ம இப்போ 2 பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு காதல் காட்சியில் வந்து ரொம்ப அருமையாக வடிவமைச்சிருக்காங்க இல்லையா. இதெல்லாம் வச்சு நிறைய கவிதை புத்தகம்லாம் போட்டுருவாங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஒரு வகையில் அதை பார்த்தா மாமல்லபுரத்தில் இருக்க அந்த கடற்கரை கோயில் மாதிரி இருக்குல்ல. ஆனால் அதுக்கும் முந்தைய தானே இது. இல்லை பல்லவர்கள் வந்து கட்டுறப்ப 7ஆம் நூற்றாண்டுக்கிட்டே கட்டியிருப்பாங்க நினைக்கிறேன். அதுதான் முந்தையதாக இருக்கும். என்ன டாக்டர் வருஷம் தெரியல. அதே மாதிரி அங்கே ஒரு சிலை இருக்கு பாருங்களேன். அந்த அந்த 2வது பார்ட்டில் ஒரு இது இருக்கு பாருங்கள். இந்த இங்கே வாங்களேன், இப்படியே போங்க. அந்த 2வது முதல் அடுக்கில் ஒரு சிலை இருக்கு பாருங்கள். அதுலேயும் ஒரு அந்த தருணம் எவ்வளோ அழகாக பதிவாயிருக்கு பாருங்க. இந்த நர்த்தனம் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்களேன். மேலடுக்குலையும் ஆடுறாரு. நடனம் ஆடும் சிவரூபம். எஸ்பிபி சார் சதங்கை ஒளி. கமல் பாட்டு பாடிட்டு இருக்காரு. அதான் ஆடக்கூடாதுன்னு இல்லை, சலங்கை ஒளிக்கு நம்ம இந்த சிலைக்கு சொல்கிறேன். பத்மினி தான் கமலஹாசனுக்கு முன்னாடி ஆடுனாங்க. நான் அதை மறக்க மாட்டேன். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். மேலே ஒரு யானையில் வர்ற மாதிரி ஒரு காட்சி இருக்குல்ல, அந்த இந்த வடிவம் எல்லாமே வந்து எல்லாத்துலேயுமே அந்த ஒரு 2 பேரும் பேசுகிற மாதிரி ஒரு வடிவமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு தெய்வம்ன்ற ஒரு கடந்து ஒரு தம்பதியாக வந்து சிவனையும் அந்த பார்வதியை சித்தரிச்சிருக்காங்க பாருங்க. இதில் கொஞ்சம் சிதைவடைஞ்சிருக்கு, அதுலேயும் பார்த்தாலும் அப்படி இருக்கு. அதில் வந்து இந்த இணை வந்து ரொம்ப நல்லா இருக்குல்ல. அது பூராமே ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் வந்து இது வந்து ஒரு கேளிக்கை சித்திரம் மாதிரி, சிற்பம் மாதிரி. இது வந்து எப்பயுமே அந்த பூத வரிசை வச்சாங்கன்னா அது பூரா ரொம்ப அழகா ஒரு மாதிரி கேலி பண்ற மாதிரி. இந்த பக்கம் அந்த சிலைகள்லாம் நல்லா தெரியுது பாருங்க. இந்த வரிசையில பாருங்க. இதுல வந்து ஒண்ணு புல்லாங்குழல் வாசிக்குது. இது பூராமே அந்த ஜால்ரா வாசிக்குது, கிங்கரர் அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி. இதுல நடுவுல இருக்கிற 3 பேருமே டான்ஸ் ஆடுறாங்க. இதே மாதிரி வருஷம் நம்ம கழுகுமலையிலேயே இருக்கு, நல்லா இருக்கும். 3 பேர் டான்ஸ் ஆடுறாங்க பாருங்க. ஒண்ணு இந்த பக்கம் பெயிண்டிங். அதான் சொல்லல, இந்த சைட்ல பூராமே வந்து அது யூனிக்கான பேட்டர்ன் தான். இப்போ இந்த இதை பாருங்களேன், அதை கம்பேர் பண்ணும்போது இதை பாருங்களேன், இந்த பேட்டர்ன் புது கல்லா இது? இல்ல பழசு, எல்லாமே பழசு தான். ஃபினிஷ் பாரு. உண்மையிலேயே இதுல பாருங்களேன். இப்ப இந்த வடிவம் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஹலபேடு பேலூர்னு 2 கோயில் இருக்குல்ல, அதுல வந்து ஒரே கல்லு. இது வரைக்கும் ஆமா ஒரே கல்லு, இது பிரிவு கிடையாது. ஒரு கல்லையே 4 டைமென்ஷன் அந்த பரிமாணம் போட்டிருக்க எல்லாமே வேற வேற டிசைன். பாத்தீங்களா, இங்க பாருங்க,
இது ஒரு டிசைன்னா இது ஒரு டிசைன், அதான் எல்லாமே வேற வேற அதான் டிசைன். இல்லை வேற ஒரு டிசைனு. கல் ஒரே கல். இந்த இப்போ அவர் சொன்ன மாதிரி இந்த இங்கே ஆரம்பிச்சு இங்கே வந்து இங்கே முடியுது. இந்த இந்த முடியுது கோயிலை பத்தின கல்வெட்டு இருக்குதுங்க. ஆமாம், பிராகிருதமா இது? பிராகிருதமா இருக்காது, இது தமிழ் தான். 10ஆம் நூற்றாண்டு இருக்கும்ல? இருக்கலாம். கோயில் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு முன் மாதிரி கோயில்ன்றது வந்து இப்போ நம்ம பார்க்குற முடியல. இந்த காட்சி வந்து ஒரு சான்று. கிட்டத்தட்ட தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குடைய கருவறையும் இதே வடிவமைப்பில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா அவ்வளோ பெரிய லிங்கத்தை நம்ம உள்ளே கொண்டு வர முடியாது. அவங்க அந்த வைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு கூடு மாதிரி அப்படியே உள்ள உள்ள அப்படியே கொண்டு போயிடுச்சு. இவங்ககிட்ட இருந்து எடுத்தாருன்னு தெரியல, ஏன்னா அவங்களோட சிற்றரசு மரபுல சேர்ந்த தான் இருக்கு வெளியிட்டு இருந்து. ஆனாலும் இது அவர் எதோட மாதிரியில கட்டினாருன்னு தெரியல. அடுக்கடுக்கா போயிருக்கு பார்த்தீங்களா? கரெக்டா. இப்போ இதை மாடலாக எடுத்தோம்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த தஞ்சாவூர் கோயில் கோபுரத்துக்கு மேலே வந்து அந்த பல டன் எடை கொண்ட ஒரு கல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த கூற்றை வந்து நம்ம வந்து ஆய்வுக்கு உட்படுத்தலாம். இப்போ அவ்வளோ பெரிய டன் வச்சுருந்தோம்னா இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அது கீழே விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ அதை எப்படி கொண்டு போயிருப்பாங்க? இல்லை அது ஒரே கல்லா, இல்லை வந்து ஆரஞ்சு சொலை மாதிரி வந்து பாகமாக அந்த இது பண்ணதா அப்படின்றது வந்து இல்லை. அது பெரிய டன் வெயிட் அப்படின்றது வந்து நம்ம வெளியில் சொல்கிறதான். அது வந்து நம்ம இல்லை, அதான் அவ்வளோ பெரிய இது ஏற்றிருக்க முடியாது. அது ஆய்வுக்குரியது. இன்னொன்று இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இப்படி ஒரு 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 புகைக்கூடு மாதிரி வந்து ஒரு கூடு மாதிரி உள்ள கொண்டு போயிட்டு சீரியஸாக இருக்குது. அப்போ அவங்க எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிப்பாங்கன்னா இந்த மாதிரி லிங்கத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஏன்னா கருவறையை இது லிங்கத்தை விட அந்த கருவறை அதை வச்சு தான் இதுக்கு மேலே லிங்கத்தை வச்சு அதுக்கு மேலே மணலை கொட்டி அந்த லிங்கத்துக்கு வந்து எந்த விதமான சேதாரம் ஏற்படாத வகையில் வந்து மணலை கொட்டி அதுக்கப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அவங்க வந்து பில்ட் பண்ணிட்டாங்க. இந்த இப்படி சதுரமா இப்படி சாரசாரமா கட்டி மேலே அந்த வச்சுல கொண்டு போய் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது நம்ம இந்த கோயில்களில் இருக்கக்கூடிய விமானம் அமைப்பு இருக்கு இல்லையா? இப்போ நம்ம மதுரையில் வந்து ரொம்ப சின்ன லிங்கமாக இருக்குது பண்ணி நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிறதுலாம் நல்ல உயரமான லிங்கமாக இருக்கு பாருங்க. இவர் ஆடும்போது இந்த காதுல இருந்து இது காத்துல ஆடுது ஒரு இந்த 2 வளையமும் அந்த மாதிரி இருக்கான். அவ்வளோ ஃபோர்ஸாக ஆடி இருக்காப்புல. ரொம்ப நிறைய கதைகளில் படிச்சிருக்கோம். நம்ம பொன்னியின் செல்வனில் வரக்கூடிய கொடும்பாளூர் வானதி பற்றி நம்ம கதைகளில் படிச்சிருப்போம். அது கற்பனை கதாபாத்திரமா இல்லை நிஜ கதாபாத்திரமானு தெரியல. ஆனால் அந்த கோயிலை கட்டினது வந்து இருக்குவேளிர் வம்சத்தை சேர்ந்த
பூரி பூதி விக்ரமகேசரி தான் கட்டியிருக்காரு. அவரோட மனைவியர் இருவரோடய சேர்ந்து இந்த கோயில் எடுத்து கட்டியிருக்காப்புல. ஒவ்வொரு கோயில்லையும் வந்து மிக நுட்பமாக அழகான சிலைகள் வடிவமைச்சிருக்காங்க. நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு விதத்துலேயும் அந்த தம்பதியாக இருக்கக்கூடிய சிவனை வந்து நிறைய தலங்களில் பார்க்க முடியுது. அதே மாதிரி சிவனோட பல்வேறு வடிவங்களாக இருக்கக்கூடிய ஆடல் வல்லானா இருக்கட்டும், கஜசம்ஹாரமூர்த்தி, இந்த மாதிரி நிறைய வடிவங்கள் வந்து அங்கங்கே காட்சிக்கு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு அடுக்குலையும் இந்த சிம்ம வரிசை, பூத வரிசை இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. 9ஆம் நூற்றாண்டுலேயே இவ்வளோ அற்புதமாக இந்த சிலை அம்சங்களோட இந்த கோயிலை எடுத்து கட்டியிருக்கிறது வந்து ஒரு கட்டிடக்கலையோட தொடக்க காலகட்டம்ன்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா குடைவரை கோயில்களுக்கு அப்புறம் வந்து கட்டுமான கோயில்கள் ஆரம்பிக்கும் போது எப்படி கோயில்களை வடிவமைக்கிறாங்க அப்படின்றதுக்கு சான்றாக வந்து இந்த கோயில் இருக்குது. தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கும் முன்னாடி இருக்கிறதுனால இந்த கோயில் வந்து கோயில் வடிவமைப்பு கட்டடக்கலைக்கு வந்து வடிவமாக ஒரு 3 கோயில்களை எடுத்து கட்டியிருக்கிறது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே அவங்களோட கால கல்வெட்டுகளும் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நம்ம மதுரையிலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. மதுரைக்கும் திருச்சிக்கும் நடுவில் கொடும்பாளூர் சத்திரத்திலேருந்து வந்தோம்னா இந்த கோயிலுக்கு வந்துடலாம். நம்ம ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் கடந்து போகிறது மட்டும் இல்லாமல் உள்ளே நுழைஞ்சு ஒரு மணி நேரத்தை நம்ம செலவிட்டால் கூட நம்ம ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. 1000 வருடங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட இந்த கோயிலை வந்து நம்ம பார்க்குறது வந்து நம்மளும் ஒரு காலச்சக்கரத்தில் ஏறி ஒரு பயணிக்கிற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. உமையொரு பாகனாக இருக்கக்கூடிய இந்த சிவபெருமான் மாதிரி நம்மளும் வந்து நம்மளோட இன்னொரு பாகமாக வந்து ஒரு கலைகளோடையும் பயணங்களோடையும் வாசிப்போடையும் நம்ம தொடர்பு படுத்திக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையை வடிவமைச்சுக்கணும். ஒரு பக்கம் பொருள் ஈட்டுறதுக்காக ஓட்டம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மளோட மன அமைதிக்காகவும் மன நிறைவுக்காகவும் நம்ம பயணிக்கவும் வாசிக்க வேண்டியிருக்கு. இந்த கொடும்பாளூர் பயணம் அப்படியான ஒரு பயண அனுபவமாக நல்ல ஒரு பயண அனுபவமாக எல்லாருக்கும் அமையும். நீங்களும் வந்து வரும்போது இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கடக்கும்போது உங்களுடைய 1 மணி நேரத்தை செலவிட்டால் கூட போதும். மிக அற்புதமான ஒரு நாளாகவும் பயணமாகவும் அமையும் அப்படின்னு நம்புகிறோம். நன்றி.